குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள்கிட்ட மேக்ஸ் புக் இருக்குல்ல, மேக்ஸ் புக் எடுத்துக்கோங்க. மேக்ஸில் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? செகண்ட் சாப்டர் பார்த்தோம், அப்படி தானே? இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பார்த்தோம். அபாக்கஸ் எப்படி பண்ணுறது, எப்படி போடுறது, எப்படி அடிஷன் பண்ணுறது, எப்படி நம்பர் நேம் எழுதுறதுன்னு எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். இது வந்து ஒரு வாட்டி நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டு ஆரம்பிக்கலாம், சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? இதுதான் நம்ம ஆரம்பித்தோம். ஒன்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சு இந்த இதில்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 இந்த மாதிரி 4 இது நம்ம பார்த்தோம் இந்த வாட்டி. ஓகே, ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000 4 இது பார்த்துருக்கோம். இப்போது 99 கொடுத்தாங்கன்னா ஒன்ஸ் பிளேஸில் ஒரு 9ம் 10th பிளேஸில் ஒரு 9ம் போட்டு 99 எழுதணும், புரியுதுங்களா? இப்போ 1ன்னு கொடுத்தாங்கன்னா 1 வந்து ஒன்ஸ் பிளேஸில் போட்டு இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு நான் எப்படி சொன்னேன்? பாட்டு பாடணும்னு சொல்லியிருக்கேன்ல. 9 in the mind, 1 in the finger, 9 after 10, அதுமாதிரி 1 0, திருப்பி 9 in the mind, 1 in the finger, 9 after 10 அப்படிங்கிறது இந்த இன்னொரு 1 0. புரியுதுங்களா எல்லாருக்கும்? அதே மாதிரி 999னா 1000 100 வரைக்கும் போகும். 1s, 10s, 100 வரைக்கும் போகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1000 கிடைக்கும். இந்த 1000 இருக்குது பாருங்க, 1000க்கு நேராக தானே இந்த 1 இருக்குது, இதெல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு 1000 கிடைக்கும். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் என்னது? நம்பர் பிளாக்ஸ். அதாவது அபாக்கஸில் இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸ் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். என்னென்னு எடுத்துக்கணும்? 100ன்னு எடுத்துக்கணும். ஃபுல் பிளாக் இருந்துச்சுன்னா 100ன்னு எடுத்துக்கணும். ஃபுல் பிளாக் இருக்குது பாருங்கள், 100ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ 100 இந்த மாதிரி 2 2 3 இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அது என்னென்னு எடுத்துக்கணும்? ஒன்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 1 2 இருக்குது. ஸோ அப்போ 1 2 2 இருக்குது, 2 இது போட்டுக்கோங்க. 100ல் வந்து ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 100ல் இங்கே 2 பாக்ஸ் இருக்குது, 2 இது. அப்போ 200. இது வந்து 1 இருக்கிறதுனால 102. ஓகே, 102. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல் பாக்ஸ் இருந்துச்சுன்னா 100 சொல்லியிருக்கேன். அப்போ 2 100ல் வந்து 2 முட்டை போடுங்க. ஒன்ஸில் வந்து 40 வந்து இருக்குது. அப்போ எப்படி எழுதுவீங்க? 100ல் 2, 10ஸில் வந்து ஒன்றுமே இல்லை 0. அப்போ ஒன்ஸில் வந்து 4 இருக்குது, 4. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 204, 204ன்னு எழுதலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதை சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் ஒன்ஸ் அதாவது 100 வந்து 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 5 இது போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் லைன் இருந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? டென்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ எத்தனை ஃபுல் லைன் இருக்குது? 3 இருக்குது. அப்போ 1 2 3 3 டென்ஸில் வந்து 3 போடுங்க. ஒன்ஸில் வந்து எத்தனை குட்டி குட்டி பால்ஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஸோ அப்போ 2 போட்டுக்கோங்க. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இங்கே 5ல் வந்து 100 வந்து 5ல் போடுங்க. 100ல் 5 போடுங்க. டென்ஸில் வந்து 3 இருக்கிறதுனால 3 போடுங்க. ஒன்ஸில் வந்து 2 இருக்கிறதுனால 2. இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 532. 503 232 ஒன்றா சேர்த்து எழுதணும். 32 அதை பிரிக்கக்கூடாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? 532, 532. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். அப்போ எத்தனை பாக்ஸ் இருக்குது சொல்லுங்கள்? எத்தனை பாக்ஸ் இருக்குது? 4 பாக்ஸ் இருக்குது. அப்போ 4 முட்டை போட்டிருக்கீங்களா 100க்கு மேலே? எல்லோரும் உங்கள் நோட்டை பாருங்கள். 4 முட்டை போட்டிருக்கீங்களா?
ஓகே. டென்ஸ் ஏதாவது இருக்கா? டென்ஸ் இந்த மாதிரி நீளமாக கோடு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ அதை வந்து அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒன்ஸில் வந்து எத்தனை இது இருக்குது? 1 2 3 இருக்குது. அப்போ 3 முட்டை போட்டுட்டிங்களா? ஓகே. இப்போ 100ல் வந்து 4ம் 10ல் வந்து 0வும் ஒன்ஸில் வந்து 3யும் போட்டுக்கிட்டு இப்போ நம்பர் நேம் எப்படி எழுதுவீங்க? 403ன்னு எழுதுவீங்க. 403. ஓகேங்களா? 403 1 2 3 4. அப்போ 4 பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்போ அதை எதில் போடணும்? 100ல் போடணும். 100ல் போட்டிருக்கீங்களா? 100ல் போட்டிருக்கீங்களா? ஓகே. டென்ஸ் இருக்கா இங்கே? இருக்குது. எத்தனை லைன் ஃபுல்லாக இருக்குது? 2 லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒன்ஸில் வந்து எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஸோ அப்போ 5 இது போட்டிருக்கீங்களா எல்லோரும்? ஓகே. இப்போ 100ல் இன்னும் எழுதணும். 4ன்னு எழுதணும். டென்ஸில் என்ன எழுதணும்? 2ன்னு எழுதணும். ஒன்ஸில் என்ன எழுதணும்? 5ன்னு எழுதணும். ஓகே. இப்போ எப்படி எழுதுவீங்க இதை? 425 425ன்னு எழுதுவீங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட் ஒன் வந்து 204, செகண்ட் ஒன் வந்து 532, நெக்ஸ்ட்டு 403, நெக்ஸ்ட்டு 425. புரியுதுங்களா? ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன், எழுதிக்கோங்க இதை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. ரீட் அண்ட் ரைட் த நம்பர்ஸ் ஃப்ரம் 101 to 200ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 101லேருந்து 200 வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணுமா? இப்போ வாங்க ஃபில் பண்ணலாம். 101. ஓகேங்களா? 101, 102. அடுத்து என்ன வரும்? 1 2க்கு அடுத்து என்ன வரும்? 3 வரும். அப்போ 103, 103, 103, 103. ஓகேங்களா? அடுத்து 104, 104, 4க்கு அடுத்து என்ன வரும்? 5 வரும். ஸோ அப்போ 105, 105. அடுத்து 106, 106. அடுத்து 6க்கு அடுத்து என்ன வரும்? 7 வரும். இப்போ 107. அடுத்து 108, 8க்கு அடுத்து என்ன வரும்? 109. அதுக்கு அடுத்து என்ன வரும்? 110. ஓகே. ஃபஸ்ட் ஒன்று வந்து 101, அடுத்து 102, அடுத்து 103, அடுத்து 104, அதுக்கு அடுத்து 105, அதுக்கு அடுத்து 106, அதுக்கு அடுத்து 107, அதுக்கு அடுத்து 108, அதுக்கு அடுத்து 109, இது வந்து 110. ஓகேங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லோரும். இப்போது 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110. ஓகேங்களா? புரியுதா எல்லாருக்கும்? இந்த லைன். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த லைன் போயிடலாம். அடுத்து 111, 11க்கு அடுத்து என்ன வரும்? 12, 112. அடுத்து 113, 12க்கு அடுத்து என்ன வரும்? 13 வரும். அப்போ 113. 13க்கு அடுத்து என்ன வரும்? 14, 114. ஓகேங்களா? 114. நெக்ஸ்ட்டு 115. இப்போ 115க்கு அடுத்து என்ன வரும்? 116 வரும். ஓகேங்களா? 116.
அடுத்து 117 17 அடுத்து என்ன வரும் 118 அடுத்து 18 அடுத்து என்ன வரும் 119 அடுத்து என்ன நம்பர் எழுதியிருக்கு கீழே 120 இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம் 111 112 113 114 115 116 117 118 119 120 இன்னொரு சொல்லுங்கள் என் கூட சேர்ந்து 111 112 113 114 115 116 117 118 119 120 லாஸ்ட்டாக என்ன நம்பரு 120 ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து 121 அதுக்கடுத்து என்ன வரும் 21 அடுத்து 122 அடுத்து 123 அடுத்து 124 அடுத்து 125 அடுத்து 126 26 அடுத்து என்ன வரும் 127 அதுக்கடுத்து 128 இதுக்கடுத்து என்ன வரும் 129 இதுக்கடுத்து 130 ஓகேங்களா. இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம் 121 122 123 124 125 126 127 128 129 130 ஓகே. அடுத்து 131 அதுக்கடுத்து 132 அதுக்கடுத்து என்ன போடுவீங்க 133 ஓகே. 133 அடுத்து என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம் 134 அடுத்து என்ன போடலாம் 135 அடுத்து 35 அடுத்து என்ன வரும் 136 136 அப்புறம் 137 வந்துடுச்சு அவங்களே போட்டாங்க. அப்போ 137 அப்புறம் 138 138 அப்புறம் 139 அதுக்கடுத்து என்ன வரும் 140 ஓகே. 131 என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம் எல்லோரும் இப்போது 131 132 133 134 அடுத்து 135 136 137 138 139 140 ஓகே. அடுத்து 141 அடுத்து என்ன வரும் 142 ஓகே. 142 அடுத்து 143 ஓகேங்களா.
143க்கு அடுத்து 144. ஓகே, நெக்ஸ்ட் 144க்கு அடுத்து என்ன 145 அவங்களே கொடுத்துட்டாங்க. அது 45க்கு அடுத்து என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். 146. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 146க்கு அடுத்து என்ன வரலாம் 147. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 147க்கு அப்புறம் 148. 148க்கு அப்புறம் 149. 49க்கு அப்புறம் என்ன வரும் 150. ஃபைனலாக 50 கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம. ஓகே, 150 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு வாட்டி சொல்லுங்க பார்ப்போம் என் கூட சேர்ந்து. 141, 142, 143, 144, 145, 146, 147, 148, 149, 150. இது வரைக்கும் எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? ஒரு 5 minutes டைம் தரேன், எழுதிக்கோங்க. அடுத்து 151, 152, 153. 53க்கு அடுத்து என்ன வரும் 154, 155, 156, 157, 158, 159, 160. ஓகேங்களா. இப்போ சொல்லுங்க பார்ப்போம் என் கூட சேர்ந்து. 151. அதுக்கு அடுத்து எப்படி சொல்லுவீங்க இதை 152, 153, 154, 155, 156, 157, 158, 159, 160. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 161 அவங்களே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 162வும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும் அடுத்து 163 நம்ம எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 164, அடுத்து 165. 65க்கு அடுத்து என்ன வரும் 166. 66க்கு அடுத்து என்ன வரும் 167, 168, 169, அடுத்து 70. என்கிட்ட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். 161, 162, 163, 164, 165, 166, 167, 168, 169, 170. ஓகேங்களா. இது வரைக்கும் எழுதிக்கோங்க.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கலாம். 171, அடுத்து 172, இதுக்கு அடுத்து என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். 173, 73க்கு அடுத்து 174, அதுக்கு அடுத்து 175, 176, அதுக்கு அடுத்து 177, 178க்கு அடுத்து என்ன வரும், 179, 180. இது சொல்லுங்க பார்ப்போம் என் கூட சேர்ந்து. 171, 172, 173, 174, 175, 176, 177, 178, 179, 180. 181 அவங்களே கொடுத்துட்டாங்க. 182 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? 183 நம்ம எழுதணும். அடுத்து 184, 84க்கு அடுத்து 185, 85க்கு அடுத்து என்னது? 186, 187, 188, 189, 190, 181 சொல்லுங்கள் என் கூட. 181, 182, 183, 184, 185, 186, 187, 188, 189, 190. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? அடுத்து 191, அடுத்து 192, அடுத்து 193 அவங்களே கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்? 194, 194க்கு அடுத்து 195, அடுத்து இதுக்கு அடுத்து 196, அடுத்து 197 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படி தானே? அடுத்து 190 என்ன வரும்? 8, 198, அடுத்து 199, 200, லாஸ்ட்டாக என்னது? 200. ஓகே, என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்ப்போம். 191, 192, 193, 194, 195, 196, 197, 198, 199, 200. இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி சொல்லலாமா? வரீங்களா? 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110. அடுத்து 111,
112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130. அடுத்து 131, 132, 133. அடுத்து 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, 147, 148, 149, 150. Okay, அதே மாதிரி 51, 151, 152, 153, 154, 155, 156, 157, 158, 159, 160, 161, 162, 163, 164, 165, 166, 167, 168, 169, 170, 171, 172, 173, 174, 175, 176, 177, 178, 179, 180, 181, 182, 183, 184, 185, 186, 187, 188, 189, 190, 191, 192, 193, 194, 195, 196, 197, 198, 199, 200. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி ஓகே, மீதி இருக்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாருமே எழுதியிருக்கணும் நெக்ஸ்ட் கிளாஸ் வரப்போ. ஓகே, தெரிலனா பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.